வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் கவி உலக வலையொலி. நான் முத்துக்குமரன். இந்த பகுதி கவிதை பகுதி. சமீப நாட்களா நம்மளுடைய கவிதை பகுதியில வந்து நான் எழுதின சின்ன சின்ன கவிதைகள ஷார்ட்ஸ் பகுதியில வந்து பதிவு பண்ணிட்டுருக்கேன். அந்த வகையில இன்றைக்கு வந்து ஒரு ஒரு சற்று நீண்ட கவிதை. ஏன்னா அத ஷார்ட்ஸ்ல பண்ண முடியாது. அதனால அத வந்து ஒரு காணொளி பதிவாவே படிச்சு பதிவு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த காணொளி. காணொளி கவிதை இப்படி தான் தொடங்குது. ஒரு மாலை நேர சந்திப்பில் ஒரு மாலை நேர சந்திப்பில், "நாயே! சீக்கிரத்துக்கு வரமாட்டியா? இவரு தாமதமாத்தான் வருவாரு. உங்களுக்கெல்லாம் காதலிக்க பொண்ணு கிடைச்சா திமிருடா. உன்னையெல்லாம் இன்னும் அலைய விட்டிருக்கணும். கேட்ட உடனே ஒத்துக்கிட்டேன் பாரு. என்ன சொல்லணும்?" என்று இப்படி மின்னும் மின்னும் மாறா கோவமும் தீரா வார்த்தையுமாய் என்று இப்படி இன்னும் இன்னும் மாறா கோவமும் தீரா வார்த்தையுமாய் உன் செல்லத் திட்டையும் என் தோளில் பதித்த சின்ன அடியையும் குறுநகையுடன் ரசித்தபடி மலரும் முகமும் மறையா மௌனமுமாய் நான் உன் செல்லத்திட்டையும் என் தோளில் பதித்த சின்ன அடியையும் குறுநகையுடன் ரசித்தபடி மலரும் முகமும் மறையா மௌனமுமாய் நான் என்ன சொல்ல. எத்தனைதான் முட்டி மோதி முறைத்தாலும் முட்டி மோதி முறைத்தாலும் பின் கட்டி நின்று கதை பேசுவதும் காதலுக்கே உரித்த ரகசியம்தான் போலும். பின் கட்டி நின்று கதை பேசுவதும் காதலுக்கே உரித்த ரகசியம்தான் போலும் என்று சொல்லி இந்த கவிதை முடியுது. எப்பவுமே வந்து நம்ம நம்ம நினைப்போம் வந்து காதல்ல வந்து சண்டைகள் போட்டுட்டே இருப்பாங்க. ஊடல் நெறைய இருக்கும் அப்படின்னு. ஆனா அந்த ஊடலுக்கு பிறகான இருக்கக்கூடிய அந்த கூடல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து எப்பவுமே ஒரு தனித்துவமான அழகு. அந்த அழகை வர்ணிக்கக்கூடிய ஒரு கவிதையா தான் இந்த கவிதை. ஒரு மாலை நேரத்துல சந்திக்கக்கூடிய அந்த காதலன், காதலி எப்படி பேசுவாங்க? அவங்களுக்குள்ள அந்த உரையாடல் எப்படி இருக்கும்? எப்பவுமே வந்து ஒரு சொல்லுவாங்க, உறவுகளுக்குள்ள ஒரு ரொம்ப நெருங்கிய உறவுகளுக்குள்ள வந்து வார்த்தைகள்ல மரியாதை அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்காதுன்னா, அந்த உறவுக்கு தெரியும். நான் என்ன இந்த உறவு மதிக்கல அப்படின்னாலும், இந்த உறவு என்னை விட்டு எங்கேயும் போகாது. ஆனால் அந்த மதி 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 மதிப்பில்லாத வார்த்தைகளை போன்று தெரிந்தாலும், அந்த வார்த்தைகளுக்கு பின்னாலும் ஒரு பேரழகு இருக்கும். ஒரு பேரன்பு இருக்கும். என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்ன விட்டுட்டு போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரழகும், ஒரு பெரிய பேரன்பும், அக்கறையும் இருக்கும். அதுதான் வந்து அக்கறையினுடைய வெளிப்பாடு கூட வார்த்தைகள். சில வார்த்தைகள நம்ம திட்டுற வார்த்தைகள் கூட நம்ம சொல்லுவாங்கல்ல, "நான் ஏன் உன்ன திட்டுறேன் தெரியுமா? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் திட்டுறேன்." அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இந்த காதல்லையும் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்படியெல்லாம் சொன்ன பிறகும் கூட, அந்த காதலன் வந்து அந்த காதலிய அவ்வளோ ரசிச்சு, அவ திட்டுற திட்டையெல்லாம் கேட்டு, அப்படியே சந்தோஷமா சிரிச்சு, அதையும் ஏற்றுக்கொண்டு அவளை வந்து ஒரு குழந்தை போல பாவித்து, அதான் எத்தனைதான் முட்டி மோதி முறைத்தாலும், பின் கட்டி நின்று கதை பேசுவதும் காதலின் ரகசியம் தான் போலும். அப்படின்னு சொல்லி, அவ்வளோ திட்டக்கூடிய ஒரு உறவு என்னால பார்த்துருப்போம். அந்த காதலிக்கிற ஆட்களுக்கெல்லாம் தெரியும். கன்னா பின்னான்னு திட்டுவாங்க. அவ்வளத்தையும் கேட்டு, சிரிச்சு, அதன் பிறகு வந்து ஒரு 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 மௌன புன்னகையோட, ஒரு மழுப்பல் புன்னகையோட, அப்படியே சந்தோஷமா 2 பேரும் கடந்து போவாங்க. அப்படிங்கிற மாரி அந்த காட்சிகள பார்த்துருப்போம். அந்த மாரியான ஒரு காட்சியை பார்த்த பொழுது தோன்றிய ஒரு கவிதை தான் இது. கவிதை பகுதி முடிந்தது. இந்த கவிதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. மீண்டும் மற்றும் ஒரு இனிய, சரியான ஒரு கவிதை பகுதியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய தமிழ் கவியுலக வலையொலிக்கு வந்து நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொடர் ஆதரவுக்கு பெருமிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். இன்னும் இந்த மாதிரியான இன்னும் நெறைய பதிவுகள். அதே மாரி இந்த பகுதி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. விருப்பம் தெரிவிங்க. பகுதி பற்றின கருத்துக்கள தெரிவிங்க. மறக்காம நம்மளுடைய தமிழ் கவியுலக வலையொலி அ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இன்னும் நெறைய பதிவுகள பார்ப்போம். நன்றி. வணக்கம் நண்பர்களே.